ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினிமா கிச்சடியோட சினிமா பாட்காஸ்ட். ஸோ நானும் நவீனும் வந்துட்டோம். போன வாரம் ஒரு சின்ன பிரேக் வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் ஸ்டீஃபன் படத்தோட லீட் ரோல் பண்ண நம்ம கோமதி சங்கரோட அந்த பாட்காஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ பெரிய வியூஸ் போகல, பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு சின்ன படம் அது கொடுக்க முடிஞ்ச சப்போர்ட் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தோட பாட்காஸ்ட். ஒரு பியூட்டிஃபுல்லான செம்ம பர்ஃபார்மன்ஸு. ஐ திங்க் கோமதி சங்கர் வந்து பெரிய பிளேசஸ்லாம் போவார் அப்படின்னு எனக்கு பச்சி சொல்லுது. மை கட் ஃபீல் டெல்ஸ் தட் ஹீ வுட் பிகம் டெஃபினெட்லி அ பிக் டேலண்ட் இன் தமிழ் சினிமா. ஸோ கட் டு நம்ம சினிமா கிச்சியோட இந்த பாட்காஸ்ட். நாங்கள் இது 2025 எண்டில் ஷூட் பண்ணுறோம். இந்த பாட்காஸ்ட் வந்து 2026 வரப்போகுதா இல்லையா அப்படின்னு எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் எனக்கு தெரியாது. ஓகே, வெல்கம் பேக் நவீன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான போன நம்மளோட பாட்காஸ்ட்டில் வந்து 2025 ஃபிலிம்ஸ்க்கு யமகாதையை பார்த்துட்டு ஒருத்தங்க கமெண்ட்லாம் இப்போ போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் ஃபார் த ரெக்கமெண்டேஷன் அப்படின்லாம் ஒருத்தங்க போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தப்போ அவங்க சொன்ன படங்கள்லாம் நிஜமாவே நான் விட்டுட்டேன்றப்போ எப்படியா இந்த படத்தையெல்லாம் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல படங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அது ஒன்று. அப்புறம் மார்வல் ஃபேன் ஒருத்தர் இந்த படத்தை விட்டுட்டு இந்த படத்தை ஆட் பண்ணியிருக்கீங்களேன்னு என்ன வேற லைட்டாக திட்டின மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, சில மார்வல் ஃபேன்ஸ் அப்படி தான் அடிச்சுப்பாங்க, எனக்கு அந்த கேரக்டர் தான் பிடிக்கும், இந்த கேரக்டர் தான் பிடிக்கும்னு. ஆனால் இப்போ நம்ம இறங்குறது வந்து 2028 கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 2026 என்னென்ன தமிழ் படங்கள் நம்ம எதிர்பார்த்து அமோகமாக இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணுறதெல்லாம் நடக்குமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா? ஸோ 2026 வரப்போகிற படங்கள் தமிழ் அப்படின்றது மட்டும் இந்த பாட்காஸ்ட் நாங்கள் சுருக்கிக்கல. ஏன்னா ஒரு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஏன்னா இப்போ எல்லா படங்களும் எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனுமே அதுக்கு பற்றி இந்த படம் என்னாச்சுன்னு ஓரளவுக்கு தெரில. இந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் இப்போ அது மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஓடிடி அண்ட் சினிமா நாலேஜ் மக்களுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த ஆக்ஷன். ஃபஸ்ட்டு நவீன் ஒன்றிருந்து ஆரம்பிக்கிறேன். நீ எதிர்பார்க்குற ஒரு படம் ஃபஸ்ட்டு சொல்லு. இந்த வருஷம், அதாவது நிறைய லாங்குவேஜில் இருந்தாலும் நான் தமிழ்லேயே ஆரம்பிக்கிறேன். இந்த வருஷம் வந்து முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 அது வந்து வரிசையா ஒரு மாதிரி ஒரு ரஜினி விசஸ் விஜய் மாதிரி ஒரு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜெயிலர் 2க்கு அப்புறம் தனியா தெரிஞ்சிருச்சு இவர் தனி மாஸ், தனி கிளாஸ். இவ்வளோ புது ஆடியன்ஸ்க்கு அது புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஜெயிலர் 2 அதே வரிசையில. ஆனா என்ன, கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. வயலன்ஸ் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு ரஜினி படத்துக்கு போற ஒரு ட்ரெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இன்னுமே இருக்கு. பட் இப்பெல்லாம் கூப்பிட்டு போக முடியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஜெயிலர் 2 எப்படி இருக்க போகுது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சர்ச்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ ஷாருக் கான் இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப். ஷாருக் கான் வந்து ஜெயிலர் 2ல ஒரு பார்ட்டா ஒரு கேமியோ பண்ண போறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஜெயிலர் 2வோட காஸ்ட்ல இருக்கிற மிதுன் சக்கரவர்த்தி அவர் வந்து ஹிந்தி சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால எதிர்பார்க்கலாம் இன்னும் பெரிய அது ஒரு மாஸ். ஷாருக் கான் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ நான் ஷாருக் கான் படம் தான் சொல்ல போறேன்னா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்கள் அண்ணனோட படம், விஜய் அண்ணாவோட படம் ஜனநாயகன் 1 லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். இந்தியா லெவலில் நிச்சயமாக இருக்க முடியாது, பட் ஜனவரி 9 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த பெரிய ஓப்பனிங் இருக்க போது. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத தாண்டி அந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண போது. டெஃபினட்டாக நிறைய பேர் அழுதுட்டு வர போகிறாங்க அந்த படத்துலேருந்து. படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்போ எவ்வளோ பேர். ஏன்னா ஸோ என்னால் இது இமேஜினே பண்ணி எப்படி முடியும். ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார் இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது இது இல்லை. இன்ஃபேக்ட் நான் அந்த மலேசியா அந்த டீசர் ஒன்று லான்ச் ப்ரோமோ பார்த்தேன். அந்த ப்ரோமோ பார்த்து நிச்சயமாக நான் கண் கலங்கிட்டேன். என் பொண்ணு இன்னும் கண் கலங்கிட்டா. அவன் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டான். இப்போ நான் அழ போகிறேன்ப்பா, இப்போ எனக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிச்சயமாக நான் அழ போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு இருக்கா. ஐ கேனாட் என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ ஃபேன்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்க போகுது. அந்த ஜனவரி 9 ஹாப்பினஸும் இருக்கும். அந்த ஜனவரி 9 அதுதான் அதில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். அந்த ஜனவரி 9 தான் தமிழ் சினிமாவோட நிறையா ஃபேன்ஸுக்கு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் அதே 9ஆம் தேதி தே வுட் பி வெரி வெரி சேட்.
அதான். அதாவது நீங்க என்ன டேட் சொன்னீங்க, அந்த டேட்டா? அப்ப எங்க படத்தையும் அதே டேட்ல ரிலீஸ் பண்றோம்னு போட்டி போட்டு இன்னொரு படமும் வருது. பராசக்தி. ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஒரு பக்கம் இப்ப நீங்க சொன்னீங்க அழுதுட்டு வரப்போறாங்கன்னு பேசும்போது, இப்போ அது இது ஜானர்லாம் மிக்ஸ் பண்ணி படம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ ஆக்ஷன் படத்துலயும் ஒரு எமோஷன் கொண்டு வரணும். ஒரு ஸ்பை த்ரில்லர் படத்துலயும் ஒரு எமோஷன ப்ரொவோக் பண்ற மாரி ஒரு விஷயத்த உள்ள வைக்கணும். அது தப்பு இல்லையான்னு கேட்டா, மக்கள் புடிச்சிருக்குமா? அப்படிங்கிற மாரி மக்கள் எப்படிலாம் எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ணி விடணும், ட்ரிகர்ன்னு சொல்ல மாட்டேன். எமோஷன்ஸ ப்ரொவோக் பண்ணி விடணுமோ, அந்த மாரிலாம் எல்லா படங்களும் வந்துருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் சுதா கோங்கரா, அவங்களோட டிரெக்ஷன்ல பராசக்தி. கண்டிப்பா அந்த வீக்கெண்ட் தான் எங்க படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இவங்களோட டைரக்டரியல் டச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க டைரக்டர்னா அதுல என்ன லேடி டைரக்டர் என்ன மேல் டைரக்டர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. பட் ஐ பிலீவ் as a கேப்டன் ஆஃப் த ஷிப் எப்படி இருந்தாலுமே அது ஒரு 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 கிரியேட்டரோட பார்வையில் அவங்க பார்க்குற பல விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ சுதா கொங்கரா அவங்க படத்துல கேரக்டரைசேஷன் ஃபார் ஆல் த ஜெண்டர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பராசக்தியை அப்படி பார்க்குறதா, இல்லை வந்து ஜனநாயகன் கூட போட்டி போடுற மாதிரி ஒரு ஒரு வருதே இப்படி கம்பேர் பண்ணுறதா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு எனக்கு பாலிடிக்ஸ் இதுல இருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக்ஸை பர்பஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ண ஒன்று தான். பட் இது சினிமா கிச்சடின்றனால ரெண்டு பெரிய படங்கள் போட்டி போடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ரெண்டு படத்துக்கு உண்டான ஸ்கோப் வந்து எல்லா காலமும் தமிழ் சினிமா இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் 90ஸ்ல 4 படம் 5 படம்லாம் வந்திருக்குது. இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் பெருசானதுனால ரெண்டுன்றது டெஃபினட்டாக பொட்டன்ஷியல் இருக்கத்தான் இருக்க போகுது. அது எந்த டவுட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் அது கண்டினியூஸாக ஒரு 8 டேஸோ 9 டேஸோ ஹாலிடே மூட். ஸோ எப்படி இருந்தாலும் சாய்ஸஸே கிடையாது. ஸோ மக்கள் வந்து இந்த ரெண்டு படத்துக்கு டெஃபினட்டாக இதுவோ அல்ல அது ரெண்டுத்தையுமே பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் ரெண்டு படத்துக்கும் என்ன ஒன்று, ஹிந்தியில் இன்னும் பெருசாக ஜனநாயகனுக்கு ப்ரமோஷன் ஆரம்பிக்கல. அங்கே பாபி தியோலையும் விஜய் வச்சு தான் அங்கே ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. தெலுங்குல வந்து ராஜா சாப் படம் ரிலீஸ் ஆக போகுது, சிரஞ்சீவி படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் தெலுங்குல டெஃபினட்டாக ஜனநாயகனுக்கு அந்த ஓப்பனிங்ன்ற வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 3rd பிளேஸ்க்கு தான் அது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அன்லஸ் அந்த படம் சூப்பராக இருந்து அப்படின்றது மாதிரி தான். மற்றபடி மலையாளத்தில் கேட்கவே வேணாம், கன்னடாலையும் கர்நாடகாலையும் கேட்க வேணாம், ஓவர்சீஸில் கேட்கவே வேணாம். ஸோ ஜனநாயகன் தான் ஆப்வியஸாக கோயிங் டு பிகம் அ ஹியூஜ் சக்ஸஸ் தான். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்ததாக நான் ஷாருக் கான்னு நான் ஒரு படத்தை சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தப்போ தான் நான் டக்குன்னு ஜனநாயகன்னு என் மைண்டில் வந்து டேய் அண்ணன் படத்தை சொல்லாம அப்படின்ட்டு வந்துருச்சு. இந்த ஷாருக் கான் அப்படின்னோடனே அதுக்கு வந்து கிங்னு ஒரு படம் வரப்போகுது, சுஜாய் கோஷ் எடுத்து. அதோட கிளிம்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. பயங்கர ஒரு ஸ்லிக்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். பட் ஆனால் அது என்ன மாதிரி படமாக இருக்கிற போகுதுன்னு தெரில. இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரா, எதுவும் தேசப்பற்று படமா அப்படின்னு இன்னும் கெஸ் பண்ண முடியல என்னால். அதில் மேபி ஒரு ஸ்பை த்ரில்லர் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ ஷாருக் கான் வச்சு என்ன படம் இனிமே என்ன பண்ண முடியும்? அட்லி தான் அந்த மேட்டர் பண்ணி விட்டு போயிட்டாப்லையே, ஆக்ஷன் ஹீரோடா, ஏன்னா அவரை போய் சாதாரணமாக இன்னும் வந்து இன்னொன்று அதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். சொல்லுவாங்க இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அந்த ஸ்லிக்கான நீங்கள் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க நீங்களே, அது முன்னாடியே எடுத்துட்டோம்டா. ஸோ அந்த ஷர்ட்டை பிராட் பிட் போடுறதுக்கு முன்னாடியே ஷாருக் கான் போட்டார். அந்த விஷயம் பார்த்தீங்களா? சோ அதுல இருந்து என்னடா ஹாலிவுட்ல இருந்து அப்படியே காப்பி அடிக்கிறீங்க, இவர் ஷாருக் கான்ரா புரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவ்வளோ நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நீங்க சொன்ன ஒரு ஆக்ஷன் ஜான்ருக்குள்ள போறோம். அண்ட் அந்த படத்துல அதாவது நடிப்பு அரக்கன்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும். ஏன்னா அந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தேன். தீபிகா படுகோன் இஸ் தேர், ஜெய்தீப் அலாவாத், ஜாக்கி ஷ்ராஃப், இன்னொரு 2-3 பாப்புலரான ஆல்மோஸ்ட் ஹிந்தியில் இருக்கிற மிகப்பெரிய நேம்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கு கீழே இருக்காங்க. யாரா நீங்க, என்னடா இவ்வளோ பேர் இந்த படத்துல, இவங்களா என்ன பண்ண போறாங்க, இவங்களுக்கு உண்டான தீனி. ஏன்னா அங்க ஷாருக் கான் ஒரு பெரிய ஆள் இருக்கிறப்ப, ஓகே ஷாருக் கான், தீபிகா படுகோன், இன்னும் இவ்வளவு பேர் இருக்கீங்களா, இவங்களுக்குலாம் என்ன ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்றதுனால. பட் நான் பர்சனலா கேட்டா அந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். பட் ஆனா ஜஸ்ட் லைக் கொஞ்சம் டோன் டவுனே பண்ணி வச்சுப்போம் அந்த படத்தை பத்தி. ஏன்னா எனக்கு ஷாருக் கான் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு விஜய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஷாருக் கான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஸோ அதனால கொஞ்சம் நான் டோன் டவுன் பண்ணி தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், அட்லிகிட்ட கொடுத்தா ஷாருக் கானை செதுக்குவாயா அப்படின்னு மனசுல நினைச்சத ஜவான்ல பண்ணி விட்டாப்ல, கவனிச்சு விட்டு போயிட்டாப்ல. அதே மாதிரி இதுல சுஜாய் கோஷ். ஸோ ஆப்வியஸா அவங்களுக்கு
இப்போ ஷாருக் கானுக்கே தெரியும்ல, ஓகே நமக்கு என்ன பண்ணால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குன்றது இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கண்டினியூஸாக ஃப்ளாப் கொடுத்துட்டு 2000 crores கொடுத்துருக்கிற ஹீரோ. ஸோ நவ் ஹீ நோஸ் வாட் டு டூ அப்படின்ட்டு. ஐ திங்க் ஹி வில் டூ இட். நீங்க அடுத்த சொன்ன அதே ஒன்னோட அதே சென்டென்ஸ்ல நீங்க கண்டினியூஸா ஃபிளாப் கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு ஒரு ஹீரோ அந்த ஃபேஸ் தாண்டி வரும்போது என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு படத்துல வரும் தெரியுமா, when it rains it poursங்கிற மாதிரி ஷாருக் கானுக்கு இப்ப நடக்குது. அதே மாதிரி ரீசெண்டா ஒரு ஃபேன் மேடு ட்ரெய்லர் F1 படத்தை தமிழ்ல எடுத்தா யார் யார் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. சூப்பராக இருந்துச்சு, பார்த்தேன், சூப்பரா அட்டகாசமாக இருந்துச்சு. இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர்ல வந்து முக்கியமா சூர்யாவை பார்க்கும்போது அது மேபி ஏஐ அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குன்னு பயமாவா இருக்கு. இன்னொன்னு அதுல சூர்யாவை பார்க்கும்போது சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ச்சே இந்த மாதிரி மாசாகணும், ஏன்னா அவர் பார்க்குற பார்வைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூர்யாவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள். இன்ஃபேக்ட் உங்க லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஸ்டீஃபன் படத்தை பத்தி பேசும்போது கேட்டிருந்தீங்க, சூர்யா ஒரு ஒரு அப்கமிங் ஒரு ஹீரோக்கு அவர் படத்தை பத்தி ட்வீட் பண்ண தேவையே இல்லை, பட் அவர் பண்ணியிருந்தாருன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ சூர்யா இஸ் வாட்சிங் அவுட் ஃபார் டேலண்ட்ஸ். அவரை பத்தி ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும். ஸோ அவரோட ஒரு படம் முக்கியமாக கருப்பு இஸ் ஆன் ஹோல்ட் ஃபார் அ லாங் டைம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அது வரப்போகுது. அண்ட் சூர்யா 46 வேற இந்த வருஷம் என் பிளான்ஸ் படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரூட்டிங் ஃபார் சூர்யா பிக் டைம். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் லைனப் ஆகும்னு தெரியல, பட் ஒன்று வந்தாலும் சூர்யாவோட ப்ரெசன்ஸ்க்கு, அதுவும் சாய் அபயங்கரோட மியூசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இல்லை பர்சனலி ஐ திங்க் 2026 கோயிங் டு பி சூர்யாஸ் இயர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஃபினட்டாக 3 படமும் ரிலீஸ் ஆகுமான்னு எனக்கு டவுட்டு. 2 படம் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகிறதுக்கான கருப்பு டெஃபினட்டாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த நம்ம வெங்கி அட்லூரி படம் ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மலையாள டைரக்டர், ஐயோ டக்குன்னு ஒரு பேர், அந்த போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு, அந்த படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் டெஃபினட்டாக சர்ப்ரைசிங், யாருக்கு தெரியும் 3 படம் கூட ரிலீஸ் ஆகலாம். பட் 2 கன்ஃபார்ம், கருப்பு அண்ட் இந்த வெங்கி அட்லூரி படம். ஐ திங்க் அந்த படத்தோட பேர், அந்த படம் பேர் தெரியாததுனால அது வந்து நான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷனாக எதுவுமே பார்க்காம எதுவும் சொல்ல முடியல. பட் டெஃபினட்டாக சூர்யாவுக்கு 2026. இதில் இன்னொரு ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டால், முக்கியமான விஷயம்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வேக்யூம் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய வேக்யூமை கிரியேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸை ஃபில் பண்ணணும்னா சூர்யா நிறையா படம் நடிச்சாகணும். அஜித்தும் எனக்கு தெரிஞ்சு நடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் யார் இருக்க அதை ஃபில் பண்ண போகிறா அப்படின்னா ஐ திங்க் சூர்யா ஹேஸ் த பொட்டன்ஷியல், தென் சிவகார்த்திகேயன் ஹேஸ் த பொட்டன்ஷியல். அவ்வளோதான். எனக்கு ரஜினி ஒரு படம் தான் பண்ணுறாரு, ஜெயிலர் மட்டும் தான் வரப்போகுது, அடுத்த படம் எப்போன்றதுன்னு தெரியல. ஸோ அதனால சூர்யா இயராக 2026 நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், சூர்யா பற்றி பேசும்போதே அப்படியே கார்த்தியை பற்றியும் அப்படியே சைட்லேயே பேசிடலாம். கார்த்தியோட ஒரு இன்னொரு சர்தார் 2 நினைக்கிறேன் இந்த வருஷம் லைனப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி கார்த்திக் கிட்ட இன்னொரு என்ன இந்த படத்தை பற்றிலாம் கேட்டிருந்தோம், திரும்ப லோக்கி டைரக்ஷனில் நடிப்பாரா இல்லையான்னு ஒரு டவுட்டில் வேறு இப்போ நம்ம இருக்கும். ஸோ சர்தார் 2 அகைன் வந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா சர்தார் 1 எனக்கு தெரியல. சர்தார் 1 நான் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ஷனா இருந்துச்சு, ஆனா எல்லாத்துக்கும் பிடிச்சது. ஏதோ ஒண்ணு அந்த படத்துல என்னென்ன தேவை எல்லாம் இருந்துச்சு. எனக்கு நீ இப்ப கைதி 2 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸா கைதி 2 தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அந்த இடத்துல. ஸோ அதனால எனக்கு இந்த படம் மேல பெரிய ஹோப் கிடையாது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் போனேன்னா மறுபடியும் நான் வந்து அதர் ஸ்டேட் பக்கம் தான் நான் போவேன். அதர் ஸ்டேட் பக்கம் போறப்போ 2 ஹிந்தி படத்தை நான் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து ஐ திங்க் துரந்தர் 2. இந்த படம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ துரந்தர் 1 வந்து 1000 crores கிராஸ் பண்ணி, அதாவது ஹிந்தி லாங்குவேஜில் மட்டுமே ரிலீஸ் ஆகி பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண துரந்தர் 1. ஸோ துரந்தர் 2 ஐ திங்க் ஆகஸ்ட் 15th ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 15th ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ் துரந்தர் 2. அண்ட் அகெயின் அடுத்த படம் வந்து ராமாயணா. எனக்கு என்னன்னா அந்த படத்துல ஒரே ஒரு விஷயம்னா, இந்த படத்துல என்ன புதுசா சொல்லிட முடியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், இதே தான் சொல்ல போறாங்க அப்படின்றப்போ அதுல என்ன சொல்லிட போறாங்கன்ற ஒரு இது இருந்துட்டே இருக்குது. பட் தென் அதுல இருக்கிற காஸ்டிங்காக ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ், ஸோ பெரிய நேம்ஸ், அண்ட் ஜான் வில்லியம்ஸ், ஏஆர் ரஹ்மான், நிதிஷ் திவாரி, ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டைரக்டர். நிதிஷ் திவாரியோட கடைசி படம் ஞாபகம் இருக்கா? இல்ல, நிதிஷ் திவாரி லாஸ்ட். ஓகே, சோ தங்கல். ஓகே,
தங்கலுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 8 வருஷமும் 9 ஆஹா. வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் அடுத்த படம் பண்றாப்ல. ஸோ ஓகே வெரி வெரி ஓகே ஸ்லோவா எடுக்கிற, ரொம்ப தனக்கு பிடிச்சா மட்டும்தான் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப மெச்சூரான டைரக்டர். அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பார். அவரோட படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஐ திங்க் அவர் மொத்தமே 4-5 படம் எடுத்திருந்தாலே பெரிய ஆச்சரியம் தான் நினைக்கிறேன். ஸோ எஸ் அது என்னோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன். கரெக்ட். நீங்க நீங்க தங்கல்னு சொன்னோடனே நான் அமீர் கான் பக்கம் போயிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு படத்தோட லான்ச் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமீர் கானோட நெக்ஸ்ட் மூவி. அந்த படத்தோட பத்தி அது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு ரகலையான ஒரு டீசர்ல வச்சிருந்தாங்க. ஹாப்பி ஆமாம், பட்டேல். ஹாப்பி ஹாப்பி பட்டேல், வீர்தாஸ் காமெடியன், வீர்தாஸ் வீர்தாஸோட ஸ்டாண்டப். ஆமா அவரோட ஸ்டாண்டப் வீர்தாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சினிமால வி வாண்டட் டு பிரேக் இன் த்ரூன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு எங்கேயோ ஒரு பாதை ஸ்டாண்டப் காமெடியில் போய் திரும்ப இப்போ சினிமாவில் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஹாப்பி பட்டேலோட அனௌன்ஸ்மெண்ட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஒன் திங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அப்படியே துரந்தர் 2ன்னு சொல்லும் போது துரந்தர் 1000 crores வின் பண்ணிருச்சு அப்படிங்கிறது இன்னொன்று. எல்லாருக்கும் என்னன்னா திடீர்னு ஒரு 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 மக்களோட ஒரு டேஸ்ட் மாறுறது வந்து மேபி இல் டேக்ஸ் 3 years 4 years இது நாள் முன்னாடி. இப்போ ஒரு படத்தினால ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா துரந்தர் 1 ஒரு ஸ்பை வேர்ஸ் எப்படி இருக்கணுமோ சும்மா அதில் ஃபேன்சியாக ஸ்லோ மோஷன் வாக்லாம் இல்லாமல் ஒரு ஃபேன்சியாக ஒரு பிகினி வச்சு ஒரு ஆக்டர்ஸோட ஒரு சாங்லாம் இல்லாமல் என்ன வேணுமோ அப்படி ஒரு காமிச்சிட்டாங்க. இதில் மாட்டினது வந்து ஆல்ஃபா. இன்னொரு ஸ்பை யூனிவர்ஸ்ல ஒரு படம் ஆலியா இருக்கு. பட் ஆமா நடிச்சு அலியா வர பட்டோட படம். நடிச்சு வர படம். ஸோ அது வந்து துரந்தர் மாதிரி ஒரு ஸ்பை வேர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியை மக்கள் விரும்புவாங்களா, அது எப்படி போகும்? ஏன்னா ஹிந்தி சினிமா இவ்வளோ காலம் ஹிட்டே கொடுக்கலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க நிறைய நீங்க சொன்ன ராமாயணம் மாதிரி நிறைய எபிக்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சில விஷயங்கள் செட் ஆச்சு. பட் ஹிட் இந்த மாதிரி 1000 crore இதுதான் ஃபார்முலான்னு பார்க்கும்போது இதை ரெப்ளிகேட் பண்ணி வர இன்னொரு ஸ்பை வேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிதான் நிறைய பேர் பயப்படுறோம். பார்க்கலாம், அதையும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தா நல்லா இருக்கும். அடுத்து எனக்கு மலையாளத்தில் 2-3 படங்கள் வந்து நான் நிச்சயமாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்று திருஷ்யம் 3. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுல இன்னும் என்னதானே அதில் கிண்ட போறீங்கன்னு நான் மனசுக்குள்ள தோணினாலும் திருஷ்யம் 3 வந்து டெஃபினட்டாக ஜீத்து ஜோசப் அண்ட் மோகன்லால் காம்பினேஷனில் வரப்போகிற படம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரியாட்னு ஒரு படம், மோகன்லால் மம்முட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு படம், பிருத்திவிராஜ். அதுலேயும் பெரிய நேம்ஸ், மலையாளத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஸ்டார்ஸும் அதில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து லோகாவோட அந்த சாப்டர் 2 வரப்போதா என்னன்றது தெரியல. 2026லேயே வருமானு தெரில. பட் மலையாளத்தில் நிறைய புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த என்டையர் மலையாளமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தான் வச்சுருவாங்க. ஸோ தெலுங்கு பக்கம் போனால் என்னோட ஒரு ஃபேவரட்டான டைரக்டர் சீதாராமம், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அனு ராகவபுடி அப்படின்ற டைரக்டர். அந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரபாஸை வச்சு ஃபௌசி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஓகே. ஐ டோன்ட் நோ. ஸோ பிரபாஸ் பெரிய நேம், ஆல்ரெடி பெரிய பிக் ஸ்டார். ஆனால் சீதாராமம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார் லவ் ஸ்டோரியாக அமைஞ்சது. அதை பிரபாஸ் அந்த மாதிரியான ஒரு டோனில் பிரபாஸை வச்சு நிச்சயமாக தர முடியுமான்னு டவுட்டு தான். ஏன்னா பிரபாஸ் வந்து இப்போ ரக்கடான, அவருக்கு ரொமான்ஸ்லாம் வருமானது டவுட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு. பட் அந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபௌசி அப்படின்ற படமும். அப்புறம் தெலுங்கில் த பாரடைஸ், நம்ம நானியோட படம்னு வரப்போகுது. சூப்பரான டீசர் ஒன்று விட்டாங்க, அட்டகாசமான டீசர். அந்த பாரடைஸ் அந்த படமும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். எஸ், எனக்கு தெரிஞ்சு நானி வந்து யாருக்கிட்டையும் போட்டி இல்லாம அவரோட ஜானர்ஸ் ஆஃப் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஐ பிலீவ் இந்த வருஷமும் அவருக்கு வந்து ஒரு தனி விஷயமா அட்டகாசமான சாய்ஸஸ். ரீசெண்டா அவனை பாத்தீங்களா? நம்ம நானி ட்வீட் பண்ணியிருந்தாரு. ட்வீட் பண்ணாரா எங்கேயா படிச்சான்னு தெரியல. சியான் விக்ரம் நானிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிஆர்ஓ வந்து விக்ரம் ட்ரை பண்ற அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம். ஸோ நானிக்கு விக்ரமும் இஸ் ரூட்டிங் ஃபார் நானிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொரு தெலுங்கு சினிமா பத்தி பேசும்போது அத்விசேஷ், இவர் வந்து இவருக்கு தனி செம்ம டேலண்ட் இல்ல. ஆமா, அத்விசேஷ் அவருக்கான கதைகளை அவரே எழுத ஆரம்பிச்சு அவரே நடிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி வந்து அவர் பண்ற விஷயங்கள் அவர் மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்துச்சு. ஸோ அத்விசேஷோட நெக்ஸ்ட் மூவி அதுவும் இதே மாதிரி ஒரு ஸ்பை, ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஒரு இதோட டீகாய் வருது. ஸோ அத்விசேஷோட அந்த மூவியும் டெஃபினெட்லி சொல்லலாம் கல்லா கட்ட போகுது. ஆனா எந்த அளவுக்கு கல்லா கட்ட போகுதுன்னா, நம்ம இப்ப சொல்றோமே தமிழை தாண்டி நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் எனர்ஜி எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி இல்லை. ஸோ அந்த இப்போ வந்து தெலுங்கு சினிமாக்குள்ளேயே போட்டி இல்லை. எல்லாம் வரும்போது தான் இப்போ எந்த மூவி வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ்ங்கிற ஒரு கேள்வி வரும்.
இந்த வருஷமும் எப்படி ஆக்சுவலாக இப்போ ராஜமௌலியோட வாரணாசி இந்த வருஷம் 2026 வந்துச்சுன்னா ஐ திங்க் வாரணாசி எனக்கு தெரியல எப்போ ரிலீஸ் டேட் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 26 27 தெரியல. 26 வந்துச்சுன்னா வாரணாசி தான் என்னோட கோயிங் டு பி த பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்றது, அதுதான் த பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது. அண்ட் அதனால தான் நான் வாரணாசி இது வரைக்கும் சொல்ல, எனக்கே டவுட் வந்துருச்சு. அண்ட் அடுத்த படம் வந்து டாக்ஸிக், யாஷோட டாக்ஸிக் பெரிய படமாக இருக்குது. பட் அந்த படத்துக்கு உண்டான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு 3 வருஷமாக மேக்கிங்கில் டிலேஸ் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க. டைரக்டர் கீது மோகன்தாஸ் இப்போ இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க, நான் படிக்கிறேன். பட் இல்லைன்னு மேக்கர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. பட் ஆனால் 2026 இந்த படம் ரிலீஸ், ஐ திங்க் சம்மேர் இந்த சம்மர் டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, மேல ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய படமாக யாஷ் வச்சு நீங்கள் ஒன்றும் லவ் ஸ்டோரி பண்ண போகிறதில்ல, அதே மாதிரி லைஃப் படம் தான் இனிமேல் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் தான் பிரசாந்த் நீலோட அடுத்த படம் வருது, ஜூனியர் என்டிஆரோட டிராகன், பிரசாந்த் நீல் வச்சு. ஸோ பிரசாந்த் நீலோட ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸ்லோ கட்ஸு, அந்த லார்ஜர் தென் லைஃப்பை ஒரு ரூட்டு போட்டு தமிழ் திருப்பி என்டையர் சினிமாவுக்கே சொல்லி கொடுத்துருக்கிறார் பிரசாந்த் நீல். அவருடைய அடுத்த படம் சலார் என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் எவ்வளோன்னா ஒரு சலார்லாம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வருஷம் அது நிச்சயமாக 2026 பாசிபிலிட்டியில் நினைக்கிறேன். அந்த டிராகன் தான் பாசிபிலிட்டி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் கன்னடா சினிமா இஸ் கோயிங், நம்ம அது ஒரு தனி ஒரு கொக்கூன் மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை தாண்டி அதுவும் பேன் இந்தியாவை அவங்க ட்ரை பண்ணாத வரைக்கும், அவங்களோட ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கிற மாதிரி பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒன்று. ஸோ இவ்வளோ மற்ற லாங்குவேஜஸ் பற்றி பேசிட்டோம். தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் ரொம்ப வெயிட்டிங்கில், நம்ம அப்போவே சொன்னோம் சூர்யா தான் இந்த வருஷம் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னீங்க. ஆனால் சூர்யா மாதிரியே நம்ம இவர் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே முடியாது. அடுத்து வெற்றிமாறன், சிம்பு, விஜய் சேதுபதி நடித்து கொண்டிருக்கும் அரசன் பெரிய படம் இல்ல. எஸ், அரசன், வெற்றிமாறன் படங்கள் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு தெரியும் எந்தெந்த விஷயங்கள் அந்த படத்துல சொதப்போம் நமக்கு தெரியும். இவ்வளவு காலம் லைட்டா டயலாக் கொஞ்சம், லிப்சிங் கொஞ்சம் அப்படிலாம் இருக்கும். அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாவே எல்லாரும் போவாங்க. ஸோ ஆனாலும் அப்படி இல்லை, எஸ்டிஆர் காம்போ வேற, விஜய் சேதுபதி வேற இருக்காரு. ஸோ அரசன் இந்த வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா மட்டுமே இல்லை, எல்லாரும் பார்க்குற ஒரு இதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்டையர் நேஷன் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம இவரோட ஒரு படமும் இருக்குது, தனுஷ் மாரி செல்வராஜோட காம்பினேஷன்ல ஒரு படம் மறுபடியும். அது இந்த வருஷம் ஐ திங்க் டேக் ஆஃப் ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஆனால் தனுஷ்னா எத்தனை படத்துல தான் நடிப்பாருன்னு எனக்கே தெரியல, அவர் எங்கே தான் டைம் இருக்கு அப்படின்னே எனக்கு தெரியல. பட் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய படமா மாறிடும். அதே போல எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதோட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஐயோ இனிமேல் யார் என்ன பண்ணுவீங்க, யார் எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணா விஜய் அண்ணா வேக்கமை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரே, என்ன பண்ணுறது தான். நிச்சயமாக சப்போஸ் ஆக்டிங்காக இருந்தால் அடுத்து நிச்சயமாக ஒரு படம் வரக்கூடும். அடுத்த பெரிய படமாக ஐ திங்க் நெக்ஸ்ட் பிக் மேக்னம் ஓப்பஸா 2026 வந்துருமான்னு எனக்கு தெரியல. வந்துச்சுன்னா அதுதான் பெரிய படமாக இருக்க போகுது. அகைன் வாரணாசி லெவல் தான் பெறுது. அட்லி அல்லு அர்ஜுன் படம் அவங்க மேக்கிங்கில் இருக்கிறாங்க. பட் 1 இயரில் முடிக்கக்கூடிய படமா அப்படின்றத இல்லைன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து அடுத்து புஷ்பா 2க்கு போயாகணும், புஷ்பா 3க்கு போயாகணும். ஸோ இன்னொரு நம்ம ஆல்ரெடி வைகுந்தபுரமோட திரிவிக்ரமோட திருப்பி மறுபடியும் அதே டீமோட ஜாயின் பண்ணுறாரு. அல்லு அர்ஜுன் இஸ் பிக். பட் நிச்சயமாக ஒரு படம் தான் வரப்போகுது, அது அநேகமாக அட்லி அல்லு அர்ஜுன். பட் ஆனால் அது முடிச்சிருவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட். வந்துச்சுன்னா அகெயின் அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு படமாக இருக்க போகுது. இதான் நான் பார்க்கும்போது இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆனால் 2-3 வருஷமா ட்ரெண்டு மாறினால இது போயிடுச்சா இல்லையான்னு இருந்தோம். ஆனால் ட்ரெண்டு மாறினாலும் திரும்ப அவங்க கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து படத்தை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ், நான் சொல்றது மார்வெல்ல வந்து இந்த வருஷம் டிசம்பர், அதாவது இந்த டிசம்பர்ல இருக்கிறோம், நம்ம அடுத்த வருஷம் டிசம்பர் கரெக்டாக ஒரு வருஷம் இருக்கு. பட் 2026 டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. என்ன அழகுனா கேப்டன் அமெரிக்கா போயிட்டாரு, அயன்மேன் போயிட்டாரு, வேற யார் இருக்காங்கன்னு சொல்லும் போது இல்லை மறுபடியும் இவருக்கு பதில் இவர் இல்லை வில்லனா வருவாருங்கிற மாதிரி இதில் நம்ம அயன்மேன் ராபர்ட் டவுனி ஜூனியர் திரும்ப வராரு. ஸோ என்னென்ன லூப் ஹோல்ஸ் வச்சு காமிக்க போகிறாங்க. இதுக்கு ஆல்ரெடி போன 2 படங்கள்லேயே நம்ம ஃபென்டாஸ்டிக் 4லேயே இந்த டூம்ஸ்டே டாக்டர் டூம் வரக்கான ஒரு 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 ப்ரெல்யூடாக சில விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, புதுசாக ஒருத்தர் மார்வல் படம் பார்க்கணுன்னா
35-40 படங்கள் வெப் சீரிஸ்லாம் பார்த்தா தான் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதெல்லாம் இல்லாம போனோன படம் புரியணும் அப்படின்னா அந்த படம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான். ஸோ ராபர்ட் டவுனி ஜூனியர் அவருக்காகவும் அண்ட் இன்னொரு விஷயம் கேப்டன் அமெரிக்கா ரிட்டன் ஆவாருங்கிறது கூட ஒரு பேச்சில் இருக்கு. ஸோ அது என்ன ஆக போகுதுங்கிற பெரிய சர்ப்ரைஸ். ஸோ மார்வெல் வந்து ஒரு ஹூக் வச்சு நம்ம பிடிச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்ணுவாங்களாங்கிறது டிசம்பர் 18, 2026 ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கும். ஸோ யா ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எதிர்பார்க்கும் ஐ திங்க் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம்ஸ். நிச்சயமாக எஸ் ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம். தமிழில் இது சொல்லாமல் விட்டுட்டீங்களே, அது சொல்லாமல் நீங்கள் நிச்சயமாக வந்து கமெண்ட்டில் யாராவது சொல்லுவீங்க. பட் டெஃபினட்டாக இன்டென்ஷனலாக எதுவுமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் நாங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சில படங்கள்லாம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அது டேக் ஆஃப் ஆகுமா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாததுனால தான் அந்த படங்களையே சொல்லலை அப்படின்றதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமலோட உலகநாயகன் கமல்ஹாசனோட படம் அடுத்த வருஷம் எதுவும் டேக் ஆஃப் ஆகுமா ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு பெரிய டவுட் தான். தலைவர் 173யும் டேக் ஆஃப் ஆகி ரிலீஸ் ஆகுறது டவுட் தான். ஏன்னா ஜெயிலர் 2 கன்ஃபார்ம். அதை தாண்டி அவரோட அடுத்த படம் என்னன்றதே ஒரு பெரிய டவுட்டாக தான். அதனால தான் அந்த படங்கள்லாம் நாங்கள் சொல்லலை அப்படின்றது திறமை சொல்லிக்கிறேன். ஸோ இதில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன படங்கள் இருக்குது இந்த லிஸ்ட்டில், இல்லை வேற எதுவும் படங்கள் தனியாக நீங்கள் எதுவும் வச்சிருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளுடைய இந்த பாட்காஸ்ட் எல்லாம் அங்கே ஸ்பாட்டிஃபைல அப்லோட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பாட்டிஃபை நேயர்கள் இருந்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். காரில் போகிறப்ப கேட்கலாம், வீட்டில் படுத்துக்கிட்டு கேட்கலாம், பாத்ரூமில் உட்காந்து கேட்கலாம், படுத்துக்கிட்டு கேட்கலாம், உட்காந்துக்கிட்டு எங்கேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைலையும் செக் அவுட் பண்ணுங்கள் எங்கள் சினிமா கிச்சடி பாட்காஸ்ட்டை. ஸோ அடுத்த பாட்காஸ்டில் சந்திக்கும் வரை ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் எவ்ரிஒன்.